ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் இட்லி பொடியை எப்படி நம்ம வீட்லேயே அரைக்கலாங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இதில் டோட்டலாக ஒரு 15 இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பட் எந்த ஆயிலுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்டான உளுந்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இதமான சூட்டிலே நல்லா வறுத்தெடுங்க அன்டில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ஸோ வறுத்ததை அப்படியே தூக்கி ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து அதே மாதிரி தான். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துட்டு அதையும் அப்படியே அதே ஒரு பேனில் எதில் நான் ஆற வைக்கிறீங்களோ அதுலேயே அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்புமே அந்த ஃபஸ்ட்டு 2 பண்ணிங்களே அதே மாதிரி தான் லைட்டாக அந்த கலர் ஃபேட் ஆனதுக்கு அதையும் அப்படியே தூக்கி ஆற வச்சுருங்க. ஸோ 4th இன்க்ரீடியன்ட் என்ன போட போகிறோன்னா அரிசி வந்து பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் மாறாது, கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும், லைட்டாக கலர் வந்து ஷேட் ஆகும். ஸோ அது மாறினதுக்கு அப்புறமா அதையும் தூக்கி அதில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக என்ன போட போகிறோன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சீரகம், மிளகு, ஏலக்காய். ஸோ இது எல்லாத்தையுமே வீடியோவில் தெரிகிற மாதிரி 1 by 1 போட்டு அது நல்லா அந்த வீடியோவில் தெரியுதுல இந்த மாதிரி ஒரு வெடிச்சிட்டு வரும். ஸோ அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையுமே நம்ம பேனில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது தான் கருவேப்பிலையை போடுங்க. அதையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருவேப்பிலை வந்து அந்த கலர் கொஞ்சம் நல்லா இதுவாகும். ஸோ அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் முறுமுறுப்பாக வந்ததுக்கப்புறம் அதே தூக்கி அதே பேனில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லியை போட்டு அது உங்களுக்கு தெரியும் அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதையுமே அது ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். உங்ககிட்ட ஏதாவது வந்து சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும்ல அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் வந்து இந்த கட்டி பெருங்காயம் இருக்கும்ல அதை போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி திருப்பி விட்டு நல்லா அது கலர் வந்து ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் அதையும் எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் கார்லிக் பூண்டை வந்து நல்லா நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து அதையும் ஆற வச்சுருங்க. ஸோ இதில் கொஞ்சம் பெண்டிங் ஆயில் ஒன்று இருக்கும். அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் கார்லிக்கோட ஃப்ளேவரும் பெருங்காயோட ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ரெட் சில்லி கூட போட்டு அகெயின் அந்த ரெட் சில்லியை லைட்டாக இதமான சூட்டிலே அப்படி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதையுமே தூக்கி நம்ம ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்ச பொருட்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த நசுக்கிய பூண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவர், ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குதுங்க நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது 3மே வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வறுத்து அரைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இதை கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் கரெக்டான ஆர்டரில் நம்ம போட்டால் மட்டும்தான் இட்லி பொடி நல்லா அரைஞ்சி பதமாக கிடைக்கும். ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லியை ஆட் பண்ணி இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு அதை ஒரு நல்லா ஒரு அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய கட்டி, அதை நம்ம வந்து இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சொன்னேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து வச்சோம்ல அதையும் தூக்கி இதில் உள்ளே போட்டு கரெக்டாக அடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸில் அந்த தட்டில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அண்ட் தென் ஃபைனலாக வந்து கல் உப்பு வந்து 20 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த உப்போட அளவும் காரத்தோட அளவுமே அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு. உங்களுக்கு இது வந்து கம்மியாகவும் கூடுதலாகவும் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 5 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி உங்களுக்கான கேல்குலேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூடவும் குறையும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த இட்லி பொடியை எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.